வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் குரு மணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து பவர் ஆஃப் மைண்ட் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். பவர் ஆஃப் மைண்டுன்றது மட்டும் இல்லாமல் ஹவு திஸ் ஹோல் எக்ஸிஸ்டன்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். 2-3 டேஸாக இதை பற்றி தான் நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட். ஓகே, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் நாலேஜ். ப்ளீஸ் வாட்ச். ஓகே, ஸோ இப்போது இதெல்லாம் என்ன இங்கே வரைஞ்சிருக்கேன்னா, இதெல்லாம் வந்து நம்ம தான். ஓகே, ஆல் லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் ரவுண்டாக இருக்கிறதுலாம் வந்து நம்ம. ஓகே, ஒரு ஹியூமன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங், இட்ஸ் ஆல் அனிமல்ஸ் அண்ட் ஆல் லிவிங் பீயிங்ஸ். இங்கே வந்து மைண்ட் அண்ட் சி அப்படின்னா கான்ஷியஸ்னஸ், அதாவது நம்மளோட கான்ஷியஸ்னஸ். மைண்ட் இருக்குது, கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஒருத்தருக்குள்ளேயும் இருக்குது. ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்த யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் மைண்ட் இருக்குன்னு யோசிக்கலாம். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன், தென் யூ சீ இட் லாஜிக்காக இருக்கா இல்லைன்றது நீங்கள் அப்புறமா இது பண்ணிக்கோங்க. இதோட எக்ஸாம்பிள் இங்கே என்னென்னா, இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக இது போட்டிருக்கேன். இது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி பிளான்ட். ஓகே, எங்கே எலக்ட்ரிசிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுறாங்களோ அந்த இடம். இங்கேருந்து ஒரு வீட்டுக்காக போகுது. இங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி அவங்க வீட்டில் ஃபேனாவோ மிக்சியாவோ டிவியாவோ யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதுதான் இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து மைண்ட் மாதிரி. மைண்டுன்றதே ஒரு வேவ் தான், எலக்ட்ரிசிட்டின்றதும் ஒரு வேவ் தான். ஓகே, ஒரு ப்ளூடூத் வைஃபை அந்த மாதிரி ஒரு வேவ். ஓகே, ஸோ அதுதான் நம்ம மைண்டு தான். நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே, நம்மளை வச்சு அது வாழ்ந்துட்டுருக்கு ஒருத்தருக்கும். ஸோ இந்த மைண்ட் ஒன்றும் ஒரு டைப் ஆஃப் இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு பர்செப்ஷன் இருக்கும். ஒரே விஷயத்த எல்லாருமே வேறு மாதிரி பார்ப்பாங்க, ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே மைண்ட் பண்ணுற வேலை. இந்த கான்ஷியஸ்னஸ்ன்றது எதுக்குன்னு ஒரு க்ரியேஷன், இதுதான் க்ரியேஷன். இதுக்கு வந்து ஒரு மைண்ட் இருக்குது. மைண்ட் எப்படின்னா, இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு இல்லையா. இது க்ரியேட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு லா, யூனிவர்சல் லான்னு கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை கிராவிட்டி மாதிரி ஒரு லா, எல்லாத்துக்கும் ஒரு லா இருக்குது. ஸோ அந்த லாவெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, அதை பார்த்து மெயின்டைன் பண்ணுறது தான் அதோட வேலை. ஓகே, ஸோ இது க்ரியேட் பண்ண லாவை எதுவுமே மாற்ற முடியாது. ஓகே, ஸோ கிராவிட்டி எக்ஸாம்பிள். ஓகே, இதெல்லாம் இப்படியே தான் இருக்கும். ஒரு பிளானெட்டில் நம்ம பிளானெட் மட்டும் எடுத்துக்கலாம். மற்ற எத்தனை பிளானெட் இருக்குது, எத்தனை மூன் இருக்குது, எத்தனை சன் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு லா ஆஃப் நேச்சர் இருக்குது, லா ஆஃப் யூனிவர்ஸ் இருக்குது. ஸோ அதுபடி தான் எல்லாமே நடக்குது. ஓகே, அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. மாற்ற முடியும், அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன். பட் ஆஸ் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங் ஆர் மைண்ட், வி கேனாட் சேஞ்ச் இட். இப்போ நம்மளால் எதை சேஞ்ச் பண்ண முடியும்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட வாழ்க்கையை மட்டும்தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இந்த யூனிவர்ஸோட ட்ரீம், இதை வந்து யூனிவர்ஸோட ட்ரீம் தான் இது எல்லாமே. ஓகே, இது எதுவுமே உண்மை கிடையாது. எதுனா, இந்த இத்தனை பிளானட், இத்தனை யூனிவர்ஸில் இருக்கிற மில்கி வே, பிளானட்ஸ் அண்ட் சன், மூன், இது எல்லாமே வந்து இதோட ட்ரீம். இது வந்து ஒரு ட்ரீம் பண்ணிகிட்ருக்கு. அதாவது இந்த மைண்ட், யூனிவர்ஸுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது, அது வந்து ட்ரீம் பண்ணிகிட்ருக்கு. அந்த ட்ரீமில் இப்போ நான் சொன்ன மாதிரி, இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பிளானட்டு அப்புறம் மில்கி வே இதெல்லாம் அதோட மைண்டில் ட்ரீமில் வருதா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் உங்களை வந்து அதில் விட்டுருவீங்க. ஓகே, ஸோ யூ ஆர் அ ஸ்மால் டைனி மைக்ரோ பார்ட் ஆஃப் இட், பார்ட் ஆஃப் த ட்ரீம் ஆஃப் தி கான்ஷியஸ்னஸ், இந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். ஓகே, ஸோ அதில் நம்ம ஒன்றுமே கிடையாது இங்கே கம்பேர் பண்ணும்போது. பட் வி திங்க் வி ஆர் எவ்ரி திங். ஓகே, ஏன்னா அந்த ட்ராமாவை பண்ணுறது யார், அந்த ட்ரீம் பண்ணுறது யாருன்னா, இந்த சின்ன நம்மளுக்குள்ளே இருக்கிற இண்டிவிஜுவல் மைண்டு தான் வந்து நினைக்குது வி ஆர் வெரி ஸ்பெஷல், வி ஆர் யூனிக் அண்ட் வி ஆர் செப்பரேட் ஃப்ரம் திஸ் கிரேட் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ அண்ட் வி திங்க் விச் இஸ் இம்பார்ட்டன்ட், மணி, அப்புறம் ஃபுட்டு, செக்ஸு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸ்டடீஸு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்குள்ளே. ஓகே, ஆனால் இங்கே இதோட ட்ரீமே இதோட ட்ரீமில் நம்ம ஒன்றுமே இல்லை. அதுவே ட்ரீம் தான் ஆக்சுவலாக. நம்மளே ட்ரீம், நம்மக்குள்ளே நம்ம ஒரு கிரியேட் ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இந்த வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைன்ற பேரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ட்ராமா. ஓகே, அந்த ட்ராமாவில் நம்ம அத்தனை சஃபரிங் கோ த்ரூ பண்ணுறோம். ஸோ இதுதான் சரி. இப்போது இந்த இபி வீட்டில் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இபி கொடுத்துருக்காங்க. இது எலக்ட்ரிசிட்டி பிளான்ட் இருக்குது. இதில் நான் வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஃபேன் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறாங்க, டிவி யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, இந்த வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுது, ஆப்வியஸ்லி த பவர் ஃப்ரம் திஸ் இதை எடுத்து இது யூஸ் பண்ணுது. இப்போது இந்த வீட்டில் ஆலையில் யாருமே எதுவுமே யூஸ் பண்ணல, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணல, இந்த வீட்லேயும் யூஸ் பண்ணல, இந்த வீட்லேயும் யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும், இங்கே வந்து பவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இங்கே இருக்கிற பவர் அப்படியே இருக்கும்.
அதுதான் இங்கே நடக்குது. இது வந்து தெரியாதனமாக பவரை கொடுத்துருச்சு இங்கே தனித்தனியாக மைண்டுன்னு. இப்போ இந்த மைண்ட் ஒரு ட்ரீம் பண்ணுது, இந்த மைண்ட் ஒரு ட்ரீம் பண்ணுது, இந்த மைண்ட் ஒரு ட்ரீம் பண்ணுது. இந்த மைண்டெல்லாம் நான் ஸ்டாப்பாக ஒர்க் ஆகிட்டே இருக்குது, எனர்ஜியை வெளியே போய்கிட்டே இருக்குது, திங்க் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த எனர்ஜிலாம் இங்கேருந்து எடுத்த சப்ளை. ஓகே, ஸோ இந்த சப்ளையை அங்கே ஸ்டாப் பண்ண முடியாது. இது வந்து வேணாம், நான் யூஸ் பண்ணல, எனக்கு போதும், ரொம்ப நான் திங்க் பண்ணிட்டேன், ஓகே தேவையில்லாத ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், போதும் இதெல்லாம் அப்படின்னு நினச்சி இந்த மைண்ட் ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும்? இந்த ஒரு மைண்டு மட்டும் தான் இத்தனை கோடி இல்லை பில்லியன் பேரில் இந்த ஒரு மைண்ட் மட்டும் அப்படி திங்க் பண்ணிச்சு, எல்லாத்தையும் விட்டுடுச்சின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மைண்ட் மட்டும் காணாமல் போயிடும். பட் ஸ்டில் வேர்ல்ட் வில் பி தேர், யூனிவர்ஸ் வில் பி தேர். இத்தனை பேர் இருக்கிறதுனால, இத்தனை மைண்ட் இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்டும் வந்து நாலேஜ் வளர்த்துக்கிட்டு, ஓகே வி ஆர் ட்ரீமிங், இட்ஸ் அன்னெசரி. ஓகே, நம்ம மூடின்னு இருந்தோம் அப்படின்னா இந்த எனர்ஜி எல்லாம் தேவையில்லாமல் இந்த ட்ரீம், நம்மளுக்கு தேவையில்லாத ட்ரீம், அது வந்து அதுக்குன்னு ஒரு ட்ரீம் அது மட்டும் பார்த்துக்கும், யூனிவர்ஸ் வந்து பார்த்துக்கும், அதுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சுன்னா இது மட்டும்தான் ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இது ட்ரீம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இங்கே இதுங்கெல்லாம் கொச்சன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து அதுவும் வந்து ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிச்சுன்னா தட் வில் ஆல்சோ திங்க் தட் இங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் தேவையில்லாமல் சொல்லிட்டு தட் வில் ஆல்சோ ஸ்டாப் தி ட்ரீம், தென் தெர் வில் பி நோ ட்ரீம். ஓகே, ஸோ இப்போ ட்ரீம்லெஸ் ஸ்டேட் போர்ஷன் என்ன ஆகும்? அதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்ன்றது அழியிறது, அதுதான். ஓகே, இட்ஸ் நாட் அ பேட் திங், இட்ஸ் அ குட் திங். சரியா? ஸோ இப்போ இந்த யூனிவர்சல் லாவில் தான் வந்து கர்மாவும் வரும். ஓகே, இப்போ எப்படி கிராவிட்டினா இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி தான் கர்மா வந்து இந்த மாதிரி யார் என்ன பண்ணால் ஒரு பொருளை போட்டால் அது கீழே விழணும்னு இருக்குல்ல, அதே மாதிரி கர்மான்றது ஒரு இந்த மைண்ட் வந்து எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும், எந்த விஷயத்தை திங்க் பண்ணால் கூட அதுக்கான ஒரு கான்சிக்வன்ஸ் கண்டிப்பாக அந்த மைண்டுக்கு கிடைக்கும். அந்த மைண்ட் எதை வச்சு அதை அனுபவிக்கும்னா இந்த பாடியை வச்சு அனுபவிக்கும். ஓகே, இந்த பாடியையும் நம்ம நினச்சிக்கிறோம், மைண்டும் நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ வி ஆர் சஃபரிங் டூ மச், தட் மைண்ட் இஸ் சஃபரிங் டூ மச். ஸோ நம்ம வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு ட்ரீமில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ இது இவ்வளோ போயிட்டுருக்கு இதனால். ஓகே, இந்த மைண்டால். சரியா? ஸோ இங்கே கர்மான்றதும் அந்த இதில். ஆனால் இப்போ கர்மான்றது தான் வந்து யூனிவர்ஸோட லா. ஓகே, அதனால் அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. இந்த மைண்டால் கர்மான்ற லாவை வந்து மாற்ற முடியாது. ஆனால் இந்த மைண்டுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா அதான் சன்ஸ்கார்னு சொல்லுவாங்க, டெண்டன்சிஸ். ஒரு மைண்டுக்கும் வந்து டெண்டன்சி. அதாவது நான் வந்து கோவக்காரன், நான் வந்து எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது, ஐ எம் செக்ஸ் அடிக்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒருத்தரும் வச்சுருப்பாங்க. நான் வந்து ரொம்ப ஜெலஸு, ஆனால் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க, பட் தே வில் ஹேவ் தட் கேரக்டர் இல்லையா? அது பேர் டெண்டன்சி, சன்ஸ்கார்னு சொல்லுவாங்க. அது வந்து மைண்டு க்ரியேட் பண்ணது. ஓகே, மைண்ட் கேன் சேஞ்ச் தட். அது எப்போ அந்த சன்ஸ்காரை சேஞ்ச் பண்ணுதோ தென் இட் கேன் சேஞ்ச் த கர்மா. ஓகே, இந்த யூனிவர்சல் லாவை வந்து இது பீட் பண்ணோம் அப்படின்னா இட் ஹேஸ் டு சேஞ்ச் திஸ் சன்ஸ்கார் சேஞ்ச் பண்ணிட்டா யூனிவர்சல் லா ஆஃப் கர்மா வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இங்கே கர்மா வந்து சஃபரிங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சிக்கணும். மைண்டு என்ன புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இன்டெலெக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த இன்டெலெக்டுள்ள தான் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் தேர். இப்போ நான் எப்படி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி எடுத்தேன்னா, ஐ யூஸ் மை இன்டெலெக்ட். ஓகே, எல்லாருக்குமே யூஸ் பண்ண முடியும். ஓகே, பட் எல்லாருமே என்னத்தில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டடீஸில், மணியில், ஓகே, ஃபேமில், ஓகே, அண்ட் சோஷியல் மீடியாவில். ஓகே, இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தே கேனாட் டேக் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இன்டெலெக்ட். ஓகே, ஸோ நானும் வந்து நிறைய எடுக்கலாம், எல்லாருமே எடுக்கலாம், நிறைய இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுதான் இப்போ வந்து வாழ்க்கைன்னு போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? யூனிவர்சலில் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் வைப்ரேஷன், ஈச் அண்ட் எவ்ரி மைண்ட் இஸ் கிரியேட்டிங் அண்ட் வைப்ரேஷன் அக்கார்டிங் டு த சன்ஸ்கார். ஓகே, அவங்க ஒருத்தர் போகாமல் இதெல்லாம் இப்போது ஒரு ரிலீஜியன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஹிந்து ரிலீஜன் ஆர் கிறிஸ்டின் ரிலீஜன், இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது? இதெல்லாம் காடெல்லாம் எப்படி வேலை செய்யுது? நான் வந்து இப்போ ஹிந்துஸ் வந்து சிவாவை க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, சிவான்னு ஒரு பவர் இருக்குது, ஆனால் இவங்க சிவான்ற பேர் கொடுத்து அதை க்ரியேட் பண்ணி அந்த பேருக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அது ஒரு சக்தி இருக்குது. அதை க்ரியேட் பண்ணது எதுனா இந்த மைண்ட்ஸ், ஹிந்துஸோட மைண்ட்ஸ் வந்து, ஹிந்துஸ்ன்றதே மைண்ட் தான் க்ரியேட் பண்ணிச்சு. ஹிந்துஸோட மைண்ட் கிரியேட்டட் சிவா, விஷ்ணு எல்லாம் அதுக்குன்னு ஒரு பவரை கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த லைன் ஃபுல்லாக ஹிந்துஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மைண்ட் ஃபுல்லாக ஹிந்துஸ். ஓகே, இந்த ஹிந்துஸ் கிரியேட்டட் த வேர்ட் சிவா, அதுக்குன்னு ஒரு ஃபார்ம்.
நாம ரூப விவகாரம்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இதெல்லாம் வந்து இவங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியாக க்ரியேட் ஆகி இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் ஒரு அங்கங்கே பரவி இருக்குது அந்த எனர்ஜி. சிவானா இந்த மாதிரி சிவானா ஒரு அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. ஓகே, அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குன்றத இதெல்லாம் க்ரியேட் பண்ணாதான். விஷ்ணுனா காசு கொடுப்பாரு, மெயின்டெனன்ஸ் பண்ணுவாருன்றதெல்லாம் இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. பிரம்மானா இது க்ரியேட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் கிறிஸ்டின் வச்சுக்கலாம். இவங்க வந்து ஜீசஸ்னு ஒரு பேரை கொடுத்து ஒரு ஆள் ஸ்டோரி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி உண்மையாகவே அவர் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி அதை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபார்ம் ஓகே, ஜீசஸ்க்கு மேலே அவங்க அப்பா ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே என்ன இந்த ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையுமே க்ரியேட் ஆகிருக்கு யூனிவர்ஸில். அதே மாதிரி இவங்க வந்து இஸ்லாம் ஓகே, அல்லான்னு ஒரு பேர் கொடுத்தாங்க, அது ஒரு சக்தின்னு இது பண்ணிட்டாங்க. ஸோ அல்லா சொல்கிறதா கேட்கணும், அது இதெல்லாம் ஓகே. ஸோ அது வந்து யூனிவர்ஸில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிலீஃப்ஸ் வந்து இட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி, இட்ஸ் அ எனர்ஜி. ஸோ அதனால் அவங்க எப்போல்லாம் அதை வந்து இப்போ இந்த இத்தனை பில்லியன் ஹிந்துஸில் ஒரே ஒரு மைண்ட் வந்து அந்த சிவா அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுதுன்னா அந்த எனர்ஜி வில் கம் பேக் அண்ட் டூ சம்திங் குட் ஃபார் திஸ் மைண்ட். ஓகே, அதே மாதிரி இங்கே ஜீசஸோட ஃபாதர் யாருன்னு தெரியாது, அவங்க வந்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நடக்கும். எல்லாமே வந்து எனர்ஜி தான். சிவா சக்தி அண்ட் வாட் இஸ் சார் ஜீசஸ் அல்லா இவங்க எல்லாருமே நம்மளாக க்ரியேட் பண்ண ஒரு வேர்ட் அண்ட் ஷேப் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது வந்து யூனிவர்ஸில் எனர்ஜியாக க்ரியேட் ஆகி அதை நம்ம கும்பிடும்போது அது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்படி தான் இதுதான் கும்பிடணும்னு எதுவுமே கிடையாது. ஓகே, ஆனால் அது கும்பிட்டா எதை கும்பிட்டாலும் அது நல்லது நடக்கும் நம்மளுக்கு. ஏன் நடக்குதுன்னா வி கிரியேட்டட் ஒரு பிலீஃப். நம்ம மைண்ட் என்ன நினைக்குதோ அது வந்து நடக்கும். இத்தனை பேர் இத்தனை கோடி பில்லியன் பீப்புள் எதை திங்க் பண்ணாலும் அது நடக்கும். இப்போ வந்து யூனிவர்சல்லாம் வந்து படி பிளானட் இஸ் என்ன சொல்லுவாங்க, ஸ்பியர் ஷேப் தானே. ஆமாம், ரவுண்டாக ஷேப்பில் தான் பால் மாதிரி தான் பிளானட் இருக்குன்றது யூனிவர்சல் லா. இதை எந்த மைண்டால் மாற்ற முடியாது. நம்மளுக்கு வந்து சயின்டிஃபிக்காக பிளானட் இஸ் ரவுண்ட், ஐ மீன் ஸ்பியர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து என்னால் மாற்ற முடியாது. எனக்கு பார்க்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும், அவ்வளோதான். பட் இந்த ஹியூமன் மைண்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மைண்ட் எல்லா மைண்டும் சேர்ந்ததுன்னா ஓகே, ஜஸ்ட் திங்க். எல்லா மைண்டும் சேர்ந்து திங்க் பண்ணும். என்ன திங்க் பண்ணோன்னா பிளானட் எர்த் இஸ் நாட் சர்க்கிள், இட்ஸ் அ ஸ்கொயர். என்ன எல்லா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளெலாம் சேர்ந்து இதை திங்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, எல்லாருமே உட்காந்து அதே திங்க் பண்ணுறாங்க, அதே வந்து விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா definitely 100% it will become square, the planet earth. How? ஏன்னா இங்கே இதுவும் ஒன்று தான், இதோட எனர்ஜி தான் இங்கே வருது. இது எல்லாத்தையும் சேர்த்தா இது இங்கே 50% தான் இந்த எனர்ஜி யூனிவர்ஸில் இருக்குது. இந்த 50% இங்கே எல்லாம் மைண்டாக இருக்குது. ஸோ இந்த 50% வந்து அதோட இம்பேக்டை கொடுக்கும்போது, எல்லாமே சேர்ந்து ஒரே டைமில் கொடுக்கும்போது, திஸ் வில் ஆல்சோ ஓகே பிளானட் எர்த் இஸ் ஸ்கொயர் அப்படின்னு அதுவும் ட்ரீமை வந்து மாற்றிக்கும், அதோட ட்ரீமையும். ஓகே, ஸோ தட் இதை கேட்கும்போது பைத்தியக்காரத்தனமாலாம் இருக்கலாம். பட் நீங்கள் எதுவுமே நம்பலான்னா நீங்கள் மைண்டாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்படி மைண்டுனா என்ன, இன்டெலெக்ட்னா என்ன, நீங்கள் யார் இதெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். இஃப் யூ ஹேவ் அட்லீஸ்ட் சம் நாலேஜ் ஆன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, சம் நாலேஜ் ஆன் வாட் இஸ் யூனிவர்ஸ் அண்ட் who are you, then you will believe it. You will try to at least analyze it. You don't believe anything others say, you try to analyze it. இது இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ ட்ரை டு கீப் அனலைசிங் ஆல் த டைம். ஓகே, ஸோ இட் கேன் சேஞ்ச். இப்போ ஒரு மனுஷன் வந்து எப்படி அவனை சேஞ்ச் பண்ணுறான், எப்படி வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, ஒரு மனுஷனால் கோடி கணக்கில் பணத்தை சம்பாதிக்க முடியும் ஜஸ்ட் பை திங்கிங், விஷுவலைசிங். அது எப்படி நடக்கும்? இது உண்மை, நடக்கும் தான். எந்த அளவுக்கு நீங்கள் பவர் கொடுக்குறத பொறுத்தே இருக்குது. இவன் ஒருத்த வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினைக்குது, இந்த மைண்டு கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னு நினைக்குது, பிச்சைக்காரனாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு அந்த விஷுவலைஸ் பண்ணி எப்போ பார்த்தாலும் அதே பற்றி திங்க் பண்ணி அதை வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறானோ அந்த தாட்டை, அந்த அளவுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜி வந்து சுற்றி வரும், அவனை சுற்றி தான் வரும். இட்ஸ்னா ஒரே ஒரு மனுஷனோட எனர்ஜி வந்து ஃபுல் யூனிவர்ஸ்க்கும் போகாது. அந்தளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் பண்ணுறது ஒரு சில்லியான ட்ரீம். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறது ஒரு சில்லியான ட்ரீம் தான் கம்பேர்ட் டு த யூனிவர்ஸ். சரியா? ஸோ என்ன பண்ணாலும் அந்த மைண்ட் வந்து ஒரு ட்ரீம் தான், இதுவும் ட்ரீம் தான். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் வந்து ட்ரீம் தான்,
பிச்சை எடுத்து சாப்பிட்டா பண்ணுறது ட்ரீம் தான். வெரி எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பண்ணுறது ட்ரீம் தான். அவுத்து போட்டு நேக்கடாக நிர்வாணமாக சுற்றினாலும் அது ஒரு ட்ரீம் தான். ட்ரீமில் நீ என்ன பண்ணாலும் அது ட்ரீம் தான். சரியா? ஸோ அது இந்த எனர்ஜியை நம்ம க்ரியேட் பண்ணும்போது கோடீஸ்வரன் ஆகணுன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், யூனிவர்ஸ் வில் டேக் திஸ் பாயிண்ட். அந்த ட்ரீமில் இது இருந்து ஒரு ட்ரீம் பண்ணும்போது இட் கேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ட்ரீம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து ட்ரீம் பண்ணுறோம். நைட்டில் ட்ரீம் பண்ணும்போது நம்மளே அந்த ட்ரீமில் தெரிய மாட்டோம். சுற்றி நடக்கிறது எல்லாமே தெரியும். நம்ம 4-5 ஆளுங்க நம்ம கூட இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ட்ரீமில். ஓகே, ட்ரீம் நீ அவர் தான் பண்ணிகிட்ருப்ப. ஓகே, அங்கே ஒரு ட்ரீம் நடந்துகிட்ருக்கோம். அந்த ட்ரீமில் நீ ஏதோ பண்ணுவேன், அவங்க சுற்றி இருக்கவங்க ஏதோ பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் உன்னால் அந்த ட்ரீம்குள்ளே இருக்கிற யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, அவங்கவுங்க என்ன பண்ணுமோ அதான் பண்ணுவாங்க. எல்லாம் அது ஒரு காமெடியான ட்ரீமாக இருக்கலாம், ஒரு ஹார்பிளான ட்ரீமாக இருக்கலாம், டெரிஃபிக்கான ட்ரீமாக இருக்கலாம். சுற்றி நின்று 4 பேர் வந்து உன்னை வெட்டலாம் உன் ட்ரீமில். ஓகே, ஸோ யூ கேனாட் கண்ட்ரோல் தட் அதர் பர்சன் இன் யுவர் ட்ரீம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதில் ஸோ இது வந்து இதால் இந்த எல்லாரோட ட்ரீமையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் ட்ரீம்குள்ளே இருக்கிறவங்க, ஓகே, இந்த ட்ரீம்குள்ளே தான் இந்த மைண்ட் இதெல்லாம் இருக்குது, நம்மளாம் இருக்கோம். இந்த ட்ரீம்குள்ளே இருக்கிறவங்கலாம் வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே செப்பரேட்டாக. ஓகே, நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு ட்ரீம் பண்ணாங்கன்னா அது அவங்களோட ஆக்ஷன். அதான் இப்போது அவங்க ட்ரீம் பண்ணுறாங்களா இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம ட்ரீம்குள்ளே ஒருத்தன் இருக்கான், வேறு எவனோ ஒருத்தன். நம்ம என்ன பண்ணுறோன்றது மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். மற்றவங்க அடிக்கிறாங்களா, என்ன அடிக்கிறாங்க அப்படின்னா ட்ரீமில் அவங்க அடிக்கிறாங்கிறது தான் எனக்கு தெரியும். அவன் வந்து ட்ரீம் பண்ணுறானா இல்லையா, அவன் என்ன திங்க் பண்ணான்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, அவன் ஆக்ஷன் பண்ணுறான்ல, அவன் வந்து உன்னை அடிக்கிறானா, அவன் வந்து உன்னை வெட்டுறானா ஒரு ட்ரீமில், அதுதான் அவனோட ட்ரீம், அதுதான் அவனோட தாட். ஸோ அவன் வந்து அந்த எனர்ஜியை அந்த கனவுக்குள்ளே அந்த எனர்ஜியை கொடுக்குற, கனவு இதுதான் நடந்துட்டுருக்கீங்க. ஸோ அவன் வந்து ட்ரீம்குள்ளே உன்னை அடிக்கணும்னு நினச்சி அவன் உன்னை அடிக்கிறான். அதை நீ ட்ரீம் பண்ணுற, அதில் உனக்கு வலிக்குது. தூங்கி எழுந்தோன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே டூப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அதே தான். ஸோ இப்போ வி ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் த ட்ரீம். ஓகே, அப்போ தான் இது வந்து this universal mind will come out of the dream, so there will be no universe. Okay, ஏன் எல்லாமே ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்குது, ஏன் ட்ரீம் இல்லாமல் போகணும்? எதுக்கு யூனிவர்ஸ் வந்து ட்ரீமை கலைக்கணும்? எதுக்கு யூனிவர்ஸ் இல்லாமல் போகணும்? எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு இது. சரி, ஓகே, இட் கேன் பி, இட் ஷுட் பின்னு வச்சுக்கலாமே. do you always think that way? ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் you will think that way. ஓகே, எல்லாம் யூனிவர்ஸ் ட்ரீமாக இருந்தாலும் யூனிவர்ஸ்ன்றது சூப்பராக இருக்குது. ஓகே, என் வாழ்க்கை நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் போயிடுச்சு, நான் வெளியே போகிறேன், ஒரு எவனோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கால் உடஞ்சிச்சின்னா will I think that way? இப்போ வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் ஃபேமிலி ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு, will I think that way? you also. நான் சொன்னேன் நீங்கள் தான். ஸோ திடீர்னு உங்கள் வேலை போயிடுச்சு, will you think that way? the universe is great and this dream is great, will you think? ஓகே, திடீர்னு ஒரு நோய் வந்துச்சு, ஓகே, will you think that way? பெரிய நோய் வந்துச்சு, ஓகே, will you think that way that universe is great? Still if you think that way, then you can just continue your dream, but you cannot think that way. இல்லை, அந்த அளவுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா you can just எல்லாமே ட்ரீம் தான். it can continue or it can stop. அது வந்து நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதில் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி this universal mind also will act accordingly. ஓகே, ஸோ இதுவும் இங்கேயும் ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது அவேர் பண்ணுறதுக்கு. இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுதுன்றது அவேர் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம தூங்கிட்டே இருப்போம், ஓகே, கனவு கண்டுகிட்டே இருப்போம். கனவுல ஏதாவது நடக்கும்போது தப்புன்னு ஒரு ஷேக் ஆகும் பாடி, ஓகே, கையை டக்குன்னு ஆட்டுவோம் இல்லையா. இப்போது இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு லா இருக்குது, கிராவிட்டி எல்லாமே இருக்குது. சீனா இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், ஒரு கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா. பட் சம்டைம் சுனாமி வருது, ஓகே, எர்த்குவேக் வருது. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம எப்படி ட்ரீமில் வந்து ஷேக் பண்ணிட்டா நம்ம பாடி ஆடுதோ அதே மாதிரி தான் இந்த ட்ரீம்லேயும் இட் இஸ் ஹேவிங் சம் ஃப்ளக்சுவேஷன். ஓகே, அதனால தான் இது வந்து இதெல்லாம் நடக்குது. ஸோ என்ன நடந்தாலுமே அது ட்ரீம் தான். இது ஆடி சுனாமி வந்து ஃபுல்லாக பிளானட்டே அழிஞ்சாலும் இதுக்கு வந்து கவலையே இல்லை, ஏன்னா இட்ஸ் எ ட்ரீம் ஆஃப் த யூனிவர்ஸ். நம்மளுக்கு தான் வந்து அது கவலை. ஏன்னா நம்ம வந்து we are thinking that we are different from everything else. We are having a precious life. We don't want to die. We are immortal. We want to be immortal. Actually we are immortal if we are not living as a mind. Okay, mind numbode it is using the body, so it is mortal. Okay,
ஸோ சுனாமி வரக்கூடாது, வந்துச்சுன்னா நான் அடிச்சுட்டு போயிடும், மூச்சு அடைக்கும், அப்படியே துடிப்போம், வாழ்க்கை வழியில் சாக போகுது, நம்ம ஃபேமிலி என்ன பண்ணணும்னு தெரியாது. இட்ஸ் ஆல் சூப்பர் ஸ்டூபிட் ட்ரீம். ஓகே, ஸோ நம்மளுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, இது எல்லாமே ட்ரீம் தான். ஓகே, ஸோ இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆல், வேலைக்கே ஆகாது. Okay, we'll just suffer the whole day, but still suffering also a dream. Okay, அப்புறம் என்னடா suffering dream தானடா, அது பாட்டுக்கு இருக்கட்டும்னா நீ are you thinking that way? Suffering is a dream, I don't have to feel it. Can you think that way? If you can think that way, it's fine. Okay, but அது மாதிரிலாம் நம்மளால் திங்க் பண்ண முடியல, அதனால தான் we should come out of this dream. Okay, சஃபரிங்காக எடுக்காமல் அது ஒரு ட்ரீம், இது பாட்டுக்கு நடக்குது யூனிவர்ஸில், we are all part of universe அப்படின்னு நினச்சிட்டோன்னா, no, you can still go on with the dream. Okay, and your next dream will be better because you already understood that it's a dream and everything. Suffering is not real, the happiness we create is not real. இதெல்லாம் நம்ம இந்த லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அடுத்த ட்ரீம் தூங்கி எழுந்து அடுத்த நாள் தூங்கும்போது திருப்பி ட்ரீம் வர மாதிரி, செத்ததுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த ட்ரீமை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அதுதான் ரீபர்த்து. அந்த ரீபர்த்தில் என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரீம் பெட்டர். இப்போ நான் இன்றைக்கி காண்ற கனவு வந்து கனவு தான் கண்டேன், இதெல்லாமே போய் தான் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அடுத்த நாள் கனவு வந்து we can have a better dream. ஓகே, ஆனால் அந்த கேப்பில் அந்த வேக்கிங் ஸ்டேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டெத்துக்கு அப்புறம் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, வேக்கிங் ஸ்டேட். அந்த வேக்கிங் ஸ்டேட்டில் நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன கற்றுக்கிற, என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்றதுலாம் ஐ டோன்ட் நோ இட். பட் இதுதான் எக்ஸாம்பிள் நம்மளோட ட்ரீம் ஸ்டேட் அண்ட் வேக்கிங் ஸ்டேட். இதே மாதிரி அங்கே இன்னொரு வேக்கிங் ஸ்டேட் ட்ரீம் ஸ்டேட் இருக்குது. இதான் ட்ரீம் ஸ்டேட் தான் இங்கே இருக்கும், வேக்கிங் ஸ்டேட் இருக்குது. அதில் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது, அந்த ஆத்மாவாக அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே, பட் ஸ்டில் மைண்ட் கண்டினியூஸ், த எனர்ஜி கண்டினியூஸ். ஓகே, ஸோ இவ்வளோ சூப்பரான ட்ரீம் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் லிவ் அக்கார்டிங்லி, ட்ரீம் அக்கார்டிங்லி. ஓகே, எவ்ரி திங் இஸ் ட்ரீம். இங்கே தேட்டு போட்டிருக்காங்க, டோன்ட் சேஸ் யூர் ட்ரீம்னு, அதுக்கு தான் போட்டிருக்கேன். எல்லாம் படிச்சுட்டேன்னா டோன்ட் சேஸ் யூர் ட்ரீம், பைத்தியக்கார மாதிரி போட்டிருக்கான். எல்லாருமே சேஸ் யூர் ட்ரீம் தானே சொல்லுவாங்க. இது புரியறதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு ஞாபகம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா என் மைண்ட் வந்து will fall into the dream again and again, so I don't want to chase the dream. அதுதான். ஓகே, ஸோ this is the important knowledge everyone should get it and understand it. Okay, and analyze it and improve it. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.